உண்டாகும். அவர் பேச மாட்டாரா? அவர் சந்தைக்கு வாய்ப்பு கிடைக்காதா? அவர் எப்படி இருப்பாரு? இந்த கற்பனை உண்டாகும். அதே போல ஆண்கள் வந்து பெண்கள் என்ன செய்யக்கூடாது? கணவன் வாயில் வந்து இன்னொரு பெண்ணை பத்தி விமர்சனம் செஞ்சு அவரை பத்தி விமர்சிச்சு சிலாகி பேசக்கூடாது. அப்படி பேச என்ன செய்யும்? இந்த ஆண்களுக்கு அந்த பெண்ணை பார்க்கறதுக்கான எண்ணம் வரும். எப்படி கற்பனையில பார்க்க ஆரம்பிச்சிருவான். அப்ப இது கூடாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், தங்களுடைய பெண்கள் இறைநம்பிக்கை உள்ள பெண்களை தவிர இறைநம்பிக்கை இல்லாத முஸ்லிமான காபிரான பெண்கள்கிட்ட முஸ்லிம் பெண்களே இறைநம்பிக்கை உள்ள பெண்களே உங்கள் அளவையும் அலங்காரத்தையும் காட்டாதீர்கள். அல்லாஹ் சொல்றான். இப்ப பாருங்க, இந்த இடத்துல இந்த பட்டியல் வருது. நம்ம வீட்டு பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? திருமணம் ஆகுறது வரைக்கும் அந்த பெண்ணை வெளியே பார்க்கவே முடியாது. இதெல்லாம் எங்க போய் சொல்ற கலாச்சாரம், எங்க தெரியுமா கலாச்சாரம் அப்படின்னு சொல்ல, திருமணம் ஆகுறது வரைக்கும் அந்த வயசுக்குள்ள வெளியே பார்க்க முடியாது. எங்க தெருவில் சொல்ல, எங்க தெருவில் வயசுக்குள்ள வெளியே பார்க்க முடியாது. இன்னைக்கு பார்க்க முடியாது. நூறு அப்படிதான் கட்டுப்பாடு. திருமணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு முடிஞ்சு போச்சு. அப்புறம் சர்வதான் வெளியே வந்து போயிட்டு எல்லாம் பார்த்துருவாங்க. வந்துருவாங்கன்னு சொன்னா அனைவரும் சொல்லல, எல்லாரும் பார்த்துக்குவாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நடந்துருவாங்க. வரப்போய் இந்த மாதிரி தான் இருக்குது. திருமணம் ஆனாலும் என்ன செய்யணும்? கட்டுப்பாடு தான் இருக்கணும். திருமணம் ஆளுநர் கட்டுப்பாடு கிடையாது. ஆனப்பறம் கட்டுப்பாடு இருக்கணும். நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு சிட்டியில் வாழக்கூடிய பெண்களுடைய பழக்கம் எப்படி தெரியுமா? மளிகை கடைக்காரன் பொருள் கொண்டு வருவாங்க. அரைவரை ஆணையா இருக்கும், தலையில துணி இருக்காது. வாங்க சொன்ன உடனே தலையில வேற துணி விடும். வாங்க சொன்ன கேட்ட உடனே வேற தலைக்கு துணி போகும். அல்ல அப்படி சொல்லல. வாங்க சொன்ன கேட்ட உடனே பெண்களே உங்க தலையை வரைந்து போடுங்க. அல்ல சொல்லல. அன்னி ஆண்டை பாத்தீங்களா? பெண்களை வரைந்து போடுங்க. அதெல்லாம் சொல்றாங்க. நம்ம பெண் எப்படி தெரியுமா? அன்னி ஆண்டை பார்த்தா மறைக்க மாட்டாங்க. வாங்க சொன்ன உடனே தலைக்கு சேர போயிடும். வேகத்தை போனா வாங்க சொன்ன அடுத்த பேசுறாங்க. தலைக்கு அடுப்புல உடையில அரிசி போடுறாங்கல்ல, அந்த அரிசி போடும்போது தலைக்கு சேர போயிடும். என்ன காரணம்? அல்ல மறந்து செய்ய வேக போட்டு அரிசிங்களா போடுவாங்க. அப்போ தலைக்கு சேர போட அவசியம் இல்லை. போடலாம். எப்படி மருத்துவ ரீதியா சுகாதார ரீதியா போடலாம். எப்படி முடி உந்தா இருக்கிறதுக்கு கேப் போட்டுக்கலாம். தலையில குக்கர்கள்ல சமையல்காரங்க கேப் போட்டு வச்சிருக்கலாம். என்ன காரணம்? கேப் போட அவசியம் என்ன? முடி வந்து சாப்பாடு விழுந்துடக்கூடாது. அதுக்குதான் வேற ஒன்றும் சிம்பிள் கிடையாது. அவனுக்கு காரணம் ஃபுல்லா மறைச்சு கேப் போட வச்சிருக்காங்க. என்ன காரணம்? முடி விழுந்துடக்கூடாது. ஒண்ணு வெள்ளை ட்ரெஸ் போட சொல்லுவான். எதுக்காக? வேடிக்கை வந்திருக்காங்க. வெள்ளை ட்ரெஸ் போட்டா தான் அந்த ஹீட் தாக்காது. சமைக்கிறாங்கல்ல, சமைக்கும் போது வெள்ளையை போட்டீங்கன்னு சொன்னா ஹீட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடும். டார்க் கலர் போட்டீங்கன்னா ஹீட் அப்சர்வ் பண்ண உள்ள வாங்கும். அதனால போட சொல்லுவாங்க. அப்ப இது மாதிரி லேடிஸ் வர பெண்கள் அப்போலாம் தலை சிலை போட்டு வருவாங்க. வழிகளை சாமான் கொடுத்து வருவாங்க. சாமான் கொடுத்து வருவாங்க. வெளியே போவாங்க. அண்ணே வாங்க உள்ள வரைக்கும் நடுவில் கூட உட்கார வச்சு அந்த பொருளை போல செய்வாங்க. செய்யும் நைட் எடுத்துருக்காமா, மேல சேலை இருக்காது, மேல ஒரு இருக்காது, மறைஞ்சிருக்காது, கை முட்டைக்கு மேல வரைக்கும் கை தெரியும். கால சலஞ்ச போட்டு கொலுசு சத்தத்தோட வெளியே வரும். அதே நைட்டி பார்த்தா முக்கா காலத்துல காலில் எவ்வளவு பெரிய மோசமான கலாச்சாரம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், நான் ஒன்றும் சொல்லல. அடுத்து பால்காரர் வருவாங்க. பால்காரர் போயிட்டு அப்போ அந்த தலையில இருக்காங்க, ஹிஜாப்ல இருக்க வேகமா போய் போட்டுங்க பால்காரர். அடுத்து என்ன செய்வான்? பூக்காரன் வருவான். அது வந்த உடனே கிண்டலோட பூவாங்க நிறைய வாங்க. என்ன விசேஷமா? செருப்பகை அடிக்கிறோம். இந்த மாதிரி கேட்ட என்ன செய்யுங்க? கிண்டல செருப்பகை அடிக்கிறங்க. போய் சிரிச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை மாமா வந்துட்டாரா? இதுக்கிட்டே மதரசா செய்தா நல்லா புரிஞ்சுங்க. அது கிண்டல் அப்படியே போகுதுக்கிட்டே மாமா வந்துட்டாரா? விசேஷமா இல்லை போகிறீங்க அப்படி செஞ்சுக்கிட்டே குழந்தை பேசிட்டே வருது. கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. அடுத்த ஆள் முன்னால, அந்நிய முன்னால, ஒரு முஸ்லிம் முன்னால, ஒரு காபிர் முன்னால அவனுக்கு ஒழுங்க கட்டுப்பாடு எதுவுமே இருக்காது. அவன் முன்னால போய் நாம இப்படி அரைவரை நிற்கிறவே எல்லாம் கருத்து காணிக்கிற யோசனையே இருக்காது. ஒரு தொழுகை அந்த பக்கம் வந்தாலும் கிராஸ் நடந்துச்சு வீட்டு போட்டு ஒரு தாடி வச்சு அவனை பார்த்து அத்தாடி வந்துட்டாரு எச்சரித்து ஓடு எங்க ஓடு உள்ள ஓடு ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. 1000 பேர் போவான். எல்லாம் பார்த்துருவான். சைட் அடிப்பான், பேசுவான், விமர்சனம் பண்ணுவான், திட்டுவான், வாழ்த்துவான், ரசிப்பா எல்லாம் வந்துட்டு இருக்கும். தொழிலா வந்துட்டான்னு சொன்னா உண்மையே பள்ளிமா மட்டும் வந்தான்னு வச்சுக்கோங்க. அச்சத்து வந்துட்டாரு. அச்சத்துக்கு மட்டும் அந்த தொழுவம் படிச்சு ஆண்டு இருக்கா மற்றவங்க இல்லையா? அப்ப யோசிக்கணும். வாசல்ல உட்காந்து பேசுற பழக்கம் பெண்களுக்கு. வாசல்ல உட்காந்து பேசுற பழக்கம் கேட்டா வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன பண்றது? வாசல்ல உட்காருங்க. உங்களை வேற தடுக்க முடியாது. உங்க தெருவுக்குள்ள முஸ்லிம் தெருவா இருந்து சொன்னா தெருவுக்குள்ள கண்ணியமான ஆட்கள் உட்காருங்க. ஏன் ஆட்கள் வந்தா மறைச்சுக்கங்க. உங்களுக்கு அதை பரதா போட்டு மறைச்சிட்டு உட்காருங்க. ஆண்களை போட்டு மறைச்சுக்கங்க, தப்பு கிடையாது. ஆனா சர்வசாதாரண உட்காந்து ஊர்ல உள்ள எல்லா பிரச்சனையும் குடும்ப பிரச்சனையும் உங்க வீட்டுல என்ன, அவங்க வீட்டுல என்ன, அவன் எப்படி, இவன் எப்படி, இதை ஃபுல்லா பேசுறது தெருவுல உட்காந்து
அல்ல சொல்லுகிறான். அல்ல சொல்லுகிறான் கேபிள் கார அவருக்கு நேரடியா இப்படி இந்த கேபிள் கார மூலம், மளிகை கடைக்காரன் மூலம், வீட்டுல டிரைவர் இருந்தவங்க மூலம், வீட்டுக்குள்ள வந்து போன ஒரு சைத்தா மூலம் நடந்திருக்கக்கூடிய கலாச்சார சிறு எவ்வளவு தெரியுமா? கணக்கெடுத்தா மாறாதுங்க, சொல்லி மாறாது. குறிப்பா சில பகுதியில் எந்த வீடு, எந்த பகுதியில் வெளிநாட்டுக்கு ஆண்கள் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சமாளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று விட்டுட்டு அந்த பகுதியில் கூட பார்த்தீங்கன்னா சமூகம் நடந்திருக்கு. என்ன காரணம்? இவங்க உள்ள வீட்டு நடுவில் கேட்கிறது. முதல்ல ஒழுங்கா இருப்பாங்க. எந்த பெண்ணும் கெட்டவ கிடையாது, கெட்டுப்போய் நினைக்கிறது அல்ல, உள்ள வருவான். ஆண்களை பொறுத்தவரை பெண்களை ஏமாற்றக்கூடிய ஓநாய்கள் நல்லா தெரிஞ்சுங்க. ஆண்கள் பொறுத்தவரையில பெண்களை ஏமாற்றக்கூடிய ஓநாய்கள். ஆண்கள் தான் பெண்களை எப்பொழுதுமே கடிச்சிருவார்கள். ஒரு பொம்பளை கடி வரமாட்டார். ரொம்ப ரேர். ஒரு பெண் வந்தா தன்னை என்ன சொல்லுவா? திருமணம் பண்ணிக்கங்க, வாழ்க்கை இப்படி வேணா கேட்டு வருவா. தவறான வரைக்கும் ஒரு பெண்ணை செய்ய மாட்டா, தானா முன்ன போய் நிக்க மாட்டா. ஆண்கள் தான் கடிச்சிருவார்கள். இது அண்ணா அப்படித்தான் படைச்சிருக்கிறான். ஸ்பேம் இருக்குல்ல, உயிரணு, மாநில உயிரணு ஓவரியில போய் என்ன செய்யுது? பெண்ணுடைய சிலை முட்டைய கொத்தி சாப்பிடுது. சிலை முட்டை ஓவரிலிருந்து 4 ஓவரி இதுக்கு யூட்ரஸ் வந்துருதா? அது வெளியே வந்து நின்றுதா? இல்ல, ஸ்பேம் முட்டை போய் எங்கடா தேடி போகுது. அங்கிருந்து என்ன செய்ய ஒரு சிக்னல் மட்டும் கொடுக்கும். எப்படி? ஐ ஆம் ஹியர், ஐ ஆம் ஹியர், நான் இங்க இருக்கேன், நான் இங்க இருக்கேன். என்ன செய்யும்? சிக்னல் மட்டும் கொடுக்கும் அந்த ஓவரியில முட்டை. இதெல்லாம் சிக்கல் கரெக்டா அந்த சிக்னலை வச்சு கரெக்டா போய் தேடி அங்க போய் உட்காந்துரும். அல்லாஹ் சொல்றான், உலகத்துல யாரும் சிக்னல் கொடுத்துறாரு, உலகத்துல செய்யறாரு, யாரும் சிக்னல் கொடுத்துறாரு. சிக்னல் கொடுத்தீங்கன்னா வெறித்தனம் ஒன்று வருவான். என்ன செய்வான்? வெறித்தனம் வருவான். அப்ப என்ன செய்யறாங்க? பெண் வந்து கெட்ட இடத்தை உள்ள சேர்க்கறது இல்ல, சாதாரண ஒரு பெருசா நினைக்கிறது இல்ல. மார்க்கம் தெரியாத முக்கியமான காரணம். மார்க்கம் தெரிஞ்சா அந்த பிரச்சனை வராது. உள்ள வந்தவொடனே உள்ள உட்கார வைக்க, டீ கொடுக்க, கேபிள் தான் பில்ல போட்டு அனுப்ப வேண்டியது. அப்படியே வாசல் பாடி வச்சு வாங்க டீ சாப்பிட்டு போங்க, உட்காருங்க. மளிகை வந்தா ஜாமானுக்கு போக சொல்ல வேண்டிய டீ போடுது, அது ஜாமான் கொடுத்துருக்காரு, டீ குடிச்சு போகட்டும். இதான் பிரச்சனை. இதை ஆரம்பிக்குது. தேவையில்லாத வேலை. நம்ம ஆமனா வச்சா நமக்கு யாரு ஏன் அவனுக்கு செய்ய யோசிக்கணும். அப்ப இதுல உள்ள தவறு நடக்க சோதனை. அப்ப என்ன சொன்னா உங்களுக்கு, யார் இருந்தாலும் நிக்கிறோம், பெண்களை யோசியுங்கள். நிக்கக்கூடிய நம்ம யார், யார் இது உள்ள யோசித்து செயல்படுங்கள். அடுத்து பார்க்கலாம் சொல்லி காமிக்கிறான். அவுமா மலக்க கைமாறு உண்ண, பெண்களிடம் அடிமையா இருக்கக்கூடிய ஆண்கள். ஒரு வீட்டுல அடிமை, இன்னைக்கு அடிமை கிடையாது, இன்னைக்கு அடிமை ஒழிச்சிட்டோம். இனி ஃபியூச்சர் அடிமை வந்தா அதை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அடிமை இல்லை. அடிமைகளுக்கு முன்னால் அவித்தாபியில கைர உடல் நிர்வதி மினர்ஜாலி அவித்துபிலி அல்லதீன லம் யظهروا على அவ்ராத் நிசா. அடுத்த சொல்றா, இதெல்லாம பெண்களுடைய மறைவான இடங்களை பற்றி அறிய முடியாத, அதை பற்றி சிந்தனை இல்லாத, செக்சுவல் நாலேஜ் இல்லாத சிறுவர்கள், செக்சுவல் நாலேஜ் இல்லாத சிறுவர்கள். ஆனா இன்னைக்கு கொண்டு வந்துட்டான். கல்வி வந்து என்ன செய்யணும்? ஆரம்பத்தில் கல்வி கொடுத்துடணும், எல்லாத்துக்கும் கொண்டு வந்துருக்கிறார். அதுவும் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். பிரச்சனை வேற. பெண்களுடைய விஷயத்தை பற்றி அறியாத சிறுவர்கள் அல்லது பெண்களை நெருங்க முடியாத அளவு வயதடைந்த ஆண்கள், வயதடைந்த ஆண்கள், பெண்களை நெருங்க முடியாத வயதடைந்த ஆண்கள், இப்படிப்பட்ட நபர்களுக்கு முன்னால நீங்க என்ன செய்யலாம்? உங்க அலங்காரத்தை காட்டிக்கலாம். இவர்களை தவிர வேறு யாரிடமும் உங்கள் அளவை அலங்காரத்தையோ பெண்களை காட்டக்கூடாது. வலா எதிர்ப்பின கருத்திருக்கின்ற யோகனமும் வாயுப்பின மின்சினத்தின் அதான் சொல்றான். வலா எதிர்ப்பின கருத்திருக்கின்ற யோகனம வாயுப்பின மின்சினத்தின், தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களை காட்டுவதற்காக, கால் சலங்கையை காட்டுவதற்காக, இன்னது போட்டுகள் தெரிவிப்பதற்காக காலை தலையில் தட்டி தட்டி நடக்காதீர்கள். முக்கியமான விஷயம். நம்ம பெண்கள் வாங்கும் போதே சொல்லுவாங்க, நிறைய முத்து வச்சதை பார்த்து வாங்கிட்டு வாங்க, நீ வாங்குற பொருட்கள் புது போல இருக்கு சொல்லி விடுறது. போகும்போது அம்மா ரெக்வெஸ்ட் பண்ணிடும். இல்லைன்னா சொல்லுவோம், உங்களுக்கு விவரமே இருக்காதுங்க. யாருக்கு? முஸ்லிம் விவரம் இருக்காது, அந்த மாதிரி விவரம் இருக்கும். சொல்லும், விவரமே இருக்காங்க, நீ தான் வாங்கிட்டு வர சொல்லுவீங்க, நான் கூட வர்றேன். நல்ல சலங்க வச்சதா சல சலந்து இருக்கணும், அப்படி குடிச்சு போட்டா தான் நல்லா இருக்கும். வா போட்டு அம்மா வாங்கும். சொன்னாங்க, எந்த வீட்டுல பெண்கள் காலில் சலகை அடித்துக் கொண்டு அந்த சலகை சத்தம் வருதோ, மணியோசை வருகிறதோ, அந்த வீட்டுல சைத்தான் தான் போயிருப்பா. வளர்க்க மாட்டாங்க, வளர்க்க இருக்காது. அதே போல இங்க அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார், உங்களுடைய கால்களை தட்டி தட்டி நடக்காதீர்கள். வதூபு இலல்லாஹி ஜமீஆ, எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்விட்ட தௌபா செய்யுங்க. எல்லார் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது. சரி தெரியுமா? அல்லாஹ் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டான்.
வதூபு இலல்லாஹி ஜமீஆ. எல்லாரும் அல்லாஹ் என்ன செய்யுங்க, ஒட்டுமொத்தமா தௌபா செய்யுங்க. எல்லாரும் வாழ்க்கை நடந்துடும். எப்படி நடந்துருக்கும்? அறிஞ்சு நடக்கும், அறியாமல் நடக்கும். அறிஞ்சு நடக்கும், அறியாமல் நடக்கும். ஒரு பொழுது வாங்கிட்டு இருப்போம், காலில் மாட்டிருப்பாங்க, 3 முத்து 5 முத்து தாங்க இருக்கு, நம்ம போட்டுருக்கோம். அது சத்தம் விட இருக்கும். பாவம் தானே? தௌபா செய்யும். அதான் எல்லாரும் தப்பு செஞ்சிருப்பீங்க. முற்காலத்தில் நம்ம நினைச்சிருப்போம், இஸ்லாம் வருவதற்கு முன்னால சலகை போட்டே நடந்து பழகிருப்போம். ரோட்ல போனா ஒரு 300 மீட்டர் போறது வரைக்கும் ஒரு மூளை போராடுறத நாம அறிஞ்சிட்டு இருப்போம். சத்தம் இன்னைக்கு நடக்கிறத எப்படி பார்க்கலாம் இல்லையா? 300 மீட்டர் போறது வரைக்கும் ஒரு பெண் போராடுறத ஒரு குடும்பம் அறிஞ்சிருவோம். எப்படி? கால் சலகையை வச்சு. செவிலுக்கு அறிஞ்சிருவான். எப்படி? வாசனையை வச்சு. மல்லிகை நிறைய வச்சுட்டு போனா வாசனை அடிக்கும். சொன்னாங்க, வெளியே போகக்கூடிய பெண்கள் நறுமணம் பூசிக்கொண்டு சென்றால் விபச்சாரிக்கப்படுவார்கள். வெளியில போகக்கூடிய பெண்கள் என்ன காரணம்? எந்த ரூபத்திலையும் ஒரு ஆணுக்கு நீங்க சிக்னல் கொடுக்கக்கூடாது. விஷயம் தான். எந்த ரூபத்திலையும் நறுமணத்தின் மூலம் கூட ஒரு ஆணுக்கு சிக்னல் கொடுக்கிறாரு. சலங்கை ஒளியின் மூலம் கூட ஒரு ஆணுக்கு சிக்னல் கொடுக்கிறாரு. காலை தட்டி தட்டி நடந்திருக்கிறாரு, ஒரு ஆணுக்கு சிக்னல் கொடுக்கிறாரு. ஆணை ரொம்ப விழுக்காடு இருக்கிறாரு, ஒரு ஆணுக்கு சிக்னல் கொடுக்கிறாரு. உருவத்தை வெட்டி சிறச்சு நல்லா அனுபவப்படுத்தி ஓத காட்டி வாழாடி கவர்ந்துறாரு, சிக்னல் கொடுக்கிறாரு. பற்களை தீட்டிக்கிட்டு டேட்டு போட்டு நினைக்கிறாரு, ஒரு ஆண்டி கவர்ந்து இருக்கிறாரு. அல்ல இப்படிலாம் கிளம்புறா பாருங்க. இதெல்லாம் நமக்கு சாதாரணமா தெரியும். இரவு தடை உடனே நமக்கு தெரியும். தடைக்கு காரணம் இருக்கிறது. இந்த தடை இல்லை என்றால் சமூகம் என்று வழிகட்டு போய்விடும். நல்லா தெரியும். தடை மட்டும் அல்லா சரியா கொடுத்து வச்சுக்கிறேன், என்ன ஆகும்? வழிகட்டு போகும். அதுதான் தடையை சொல்றாங்க. அல்லா சொல்றாரு, ஐயவன் மூமினூன், இறைநம்பிக்கையாளர்களே, அல்லா வந்து சொல்றேன், நீங்க எல்லாம் சேர்ந்து அல்லா தௌபா செய்யுங்க. நாலு துப்புடி போலாம், அப்பொழுதுதான் நீங்க வெற்றி பெற முடியும். வெற்றி எப்ப கிடைக்கும்? நீங்க தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தௌபா வார்த்தை தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. பாவடி கேட்டுக்கிட்டே இருக்கணும். ரசூலுல்லாஹ் பாவடி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நீ சும்மா விட அதான் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? பாவடி கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முன்பு பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சான். எந்த பாவம் ரசூலுல்லாஹ் செய்யல. அதுக்கு அது கூட அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. மக்களுக்காக முழுமையாக அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. சொர்க்கம் உறுதி அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அவருக்கு தான் உயர்ந்த சொர்க்கம் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. எல்லாரும் சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் தஆலா ரொம்ப சிறப்பா வச்சிருக்கும் போது தௌபாஸ்கிட்டே சொல்றாங்க. பாவனை கேட்டு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ் மஃபிர்லி அல்லாஹ் மன்னிப்பாயாக ஒரு நாளைக்கு 100 முறை சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் 100 முறை அல்லாஹ்விடம் பாவனைக்கு கோருகிறேன். நீங்க பாவனை சொல்றாங்க. என்ன காரணம்? நம்மள ஏன் நடக்கும்? அப்படித்தான் நடக்கிறது. அல்லாஹ் சொல்றான், நீங்க பாவனைக்கு கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, அப்பதான் வெற்றி பெற முடியும், இல்ல வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் சொல்றான். இப்ப அடுத்து பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான், வா அகிமின ஸலாத்த வஆத்தின ஸகாத்த வதீன அல்லாஹ் வ ரசூலஹு இன்னமா யுரிதுல்லாஹு யுذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. அல்லாஹ் சொல்றாங்க. என்ன சொல்றான்? முக்கியமான சொல்றான், வா அகிமின ஸலாத்த, வீட்டிலே இருங்க, வெளியே சுத்தி அறியாம சுத்துற மாதிரி வெளியே போயிட்டு அழகாரத்தெல்லாம் காட்டி பாவத்தை சுமந்துட்டு வராதீங்க. வீட்டுல அதிகமா தங்கி இருக்க, முயற்சி பண்ணுங்க, இருக்க கற்றுக்க. வீட்டுல என்ன செய்ய? வாக்குமுன சலாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள். நமக்கு என்ன சொல்லப்படுது? வீட்டுக்கு வந்துட்டா கேபிள் டிவியை மாற்றுங்கள். வீடுன்னு வந்தா டிவின்னு இருக்கணும். அடுத்த கேபிள் டிவி மாட்டணும், இல்லைன்னா புதுசு தொலைஞ்சா. நம்ம எவ்வளவுதான் ஸ்ட்ரிக்டா இருக்கட்டும், அது யார் வீடா இருக்கட்டும், கேபிள மாட்டணும்னு சொன்னா அவன் தொலைஞ்சான். உள்ள வந்தா வந்துட்டு வெளியே போனா வந்துட்டு வாழ்க்கை நிம்மதியே இல்லை. எல்லாருமே பேசுவாங்க, நிம்மதியே இல்லை. என்னப்பா ஒரு நிம்மதி, என்ன கெட்டு போச்சு கேட்டவங்க, ஒரு கேபிள் மாட்டி விட மாட்டேங்கிறீங்க, ஒரு பொழுதுபோக்கு எனக்கு அல்லாஹ் சொல்ற அப்படின்னா சலாத்த தொழில் நாட்டு இங்க வாங்க சொல்லுவோம். அப்பயே ஓடிக்கிட்டு தான் இருக்கும், தொழில் நடந்துட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் எது நடந்தாலும் சரி, போடுறது ஓடிக்கிட்டே இருக்கு, கேபிள் ஓடிக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கிட்டே சீரியலை பார்க்கணும், சினிமா பார்க்கணும், வானோட காட்சி பார்க்கணும். அதே மாதிரி சூப்பர் சிங்கர், அதாவது அசிஸ்டன்ஸ் மக்கள் பார்க்கறாங்க. சூப்பர் சிங்கர் என்ன? சூப்பர் சிங்கர் கேட்டா சின்ன குழந்தைய கொண்டு வந்து பாட வச்சு ஆட வச்சு கவலைப்படுறேன். அப்பவே கத்துறான். எப்படி சின்ன பிள்ளைய கொண்டு வந்து ஆடு பாடு கூத்தாடு சொல்லி கத்துறாங்க. அதை வந்து நம்ம மக்கள் பார்த்துட்டு பார்த்துட்டு அழுதாங்க. சில என்ன பெரிய பாடு வந்துச்சு கேட்டா, இல்ல அந்த குழந்தை இப்படி பாடுது, அப்படி பாடுதுங்க. அந்த குழந்தைய போய் சொல்லுவோம், அதை தோத்துட்டான், அந்த குழந்தை தோத்து போச்சா, ரொம்ப மன வருத்தம் ஏற்பட்டுச்சு. எல்லாரும் வந்து இருக்கிறாங்க. உனக்கு என்ன அது நடக்குது? அசிங்கதானே? அங்க குரான் சொல்லப்படுதாங்க, ரசி பாக்குறீங்க.
இதான் அடுத்த நேரத்தில் சொல்லி காமிக்கிற வாத்தில சக்காத்த பெண்களே சக்காத்து கொடுங்க. நம்ம எப்படி தெரியுமா 50 விழாவில் போட்டு ஒரு அம்மா போட்டு வந்தவனே எனக்கு 4 சக்காத்து தரணும், நீங்க புடிச்சு நாளைக்கு நீங்க கொடுத்துருங்க. நான் அண்ணா சொல்லணும் எப்படி அல்ல நாளைக்கு என்ன செய்வான் ரசூலா என்ன சொன்னாங்க, ஒரு பெண்மணி ரசூலாட்ட வர்றாங்க, 2 கையில வளையம் போட்டுருக்காங்க, தங்க காப்பு. ரசூலாட்ட வந்தோடனே ரசூலா கேட்கறாங்க பெண்ணு சகோதரியே அந்த கையில போட்டுருங்க தங்கத்துக்கெல்லாம் நீங்க சக்காத்து கொடுத்துட்டீங்களா? ரசூலா கேட்கறாங்க. இல்லையா ரசூலுல்லா. அடுத்த ரசூலா கொடுங்க செய்யுங்க சொல்ற கணக்கெல்லாம் சொல்ற ஒரே மாதிரி ரசூலா சொல்றாங்க. நரகத்து மறுமையில வந்து நரகத்துல போய் உங்க கையில வந்து தங்க காப்பு பதிலா நெருப்பான காப்பனை நீங்க ஆசைப்படுறீங்களா கேட்டாங்க. ஒரே வார்த்தை நான் புரிஞ்சு போயிடாது. நம்ம வந்து எப்படி தெரியுமா புரிச்சு கொடுப்பாரு. நானே எதுவும் சொல்ல முடியாது. யாரா நான் சக்காத்து கொடுக்கணும்னு நினைச்சேன், புருஷன் கொடுக்க சொல்லி கொடுக்கல, என்ன தண்டிக்காது அவன் தண்ணி சொல்ல முடியுமா? நரகத்துல போய் சொல்ல முடியாது. நரகத்துல சொன்னா பெண்களை சக்காத்தை கொடுங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள். நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு இந்த அசுத்தத்தை எல்லாம் நீக்கி வருகிறார். அல்லாஹ் பாருங்க இதெல்லாம் என்னதுங்க, நாம நினைக்கிறோம் ஸ்டைல் சேலம் சொல்லுவோம், ஏதாவது படத்துக்கு பேசு ஒரு அணியை பேசு இந்த சேலை தான் வேணும். யாரும் சொல்றது இல்ல எனக்கு இஸ்லாமிய ஆடை தான் வேணும் சொல்றது இல்ல. கேட்கும் போது முஸ்லிம் சொல்லும் போது இந்த சேலை தான் வேணும். இல்ல கூட்டு போங்க அந்த ராஜ்மஹால்ல தான் அந்த சேலை கிடைக்குதான், வேற எங்கேயும் கிடைக்காதான், அங்கதாங்க நேரம் வண்டி விடுங்க, அங்க வாங்கிடுவோம். அங்க போயிட்டு சொல்லும் போதே அந்த படத்துக்கு சொல்லி இந்த படத்துல சேலை இருக்குதா எடுத்து கொடுப்பாரு, வாங்கிட்டு பாரு வீட்டுல வந்து ரொம்ப ஜாலியா கிடைக்கும். பக்கத்துல அப்படியே லேச காட்டிக்கிறது என்னப்பா அந்த சேலை வாங்கிட்டு இருக்கிறான். கலாச்சாரம் அல்லாஹ் சொல்றான் நஜீஸ்ங்கிறதெல்லாம் என்னது நஜீஸ் அசுத்தம். இந்த கலாச்சாரம் அசுத்தமான கலாச்சாரம். இதுல போய் எல்லாத்தையும் உங்களை சுத்தப்படுத்த விரும்புகிறான். இந்த அசுத்தத்தை விட்டு வல்பூர்ண வாயுல்லா பிபியூத்திகின்ன மிலாயாத்தில்லாஹி வல் ஹிக்மா உங்க வீட்டுல என்ன செய்ய அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதிக்கொண்டிருங்கள். அல்லாஹ் சொல்றான் வீட்டுல என்ன செய்யணும், வல்பூர்ண வாயுல்லா பிபியூத்திகின்ன உங்க வீட்டுல வந்து குர்ஆன் வசனம் ஓதப்படணும், நிறைய ஓதப்படணும், அதை நீங்க கேட்டுட்டு இருக்கணும். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் சொல்லப்படணும். இப்படி நடக்கணும். நீ வீட்டுல ஓடுறதெல்லாம் இதுவோடு ஆடல் பாடல் காட்சி கூத்து கும்மா இதான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. படுக்கும் போது தூங்கும் போது கூட ஒரு பய உணர்வு இல்ல. ஒரு கையில ரிமோட் படுத்திருப்பா புருஷன் இல்ல முன்னாடி படுத்திருக்கோம், டக்கு டக்கு மாத்திட்டே இருப்பா தூங்குறீங்க கண்ணாசிரியர் கடைசியில தூங்கும்போது என்ன காட்சி இருக்கு, ஏதாவது சைத்தா முடிஞ்ச காட்சியை பார்த்து அப்படியே தூங்கிடுவாங்க. அம்மா வந்து எடுத்து வீட்டுக்காரன் வந்து அப்படியே தூங்கிட்டீங்களா இல்ல மனைவி படுத்திருக்கோம் பாத்துக்கிட்டு புருஷன் வருவாரு டெய்லி உன்னோட டிவி பார்த்துட்டு தூங்கு எடுத்து அவர் எடுத்து வைப்பாரு. கொஞ்சமாவது யோசிக்கிறேங்க, கொஞ்சமாவது யோசிக்க நடக்குது, எல்லாமே நடக்குது. அல்லாஹ் தஆலா அத்தாட்சியை காமிச்சுட்டு இருக்கான், கட்டளையை காமிச்சுட்டு இருக்கான். திடீர்னு ஒரு வீட்டுல வெடிக்குது, தீ வெடிக்குது, வெடிக்குதா இல்லையா? கவர்ல செய்தி படிக்கிறீங்க, வெடிக்குது, ரூம்ல 4 பேர் காடி. எப்படி தீயை பார்த்துக்கிட்டே தூக்கிட்டாங்க, தீயை அமர்த்தல, கரண்ட் வந்துச்சு, கரண்ட் போயிருச்சு, திரும்ப கரண்ட் போர்ஸா வந்துச்சு, பவரா வந்துச்சு, அதை பிக்சர் தாங்க வந்து வெடிச்சிச்சு. அந்த கண்ணாடி கூட வடிவம் சும்மா இல்ல, உங்களுக்கு கண்ணாடி பிக்சர் கண்ணாடிக்குள்ள ஜிங்க் மாஸ்க் உள்ள பூசிப்பாங்க, அதை ஹீட் பண்ணி அது ரெண்ட் ஆயிட்டா பிக்சர் காமிக்கும். இன்னைக்கு தான் எல்இடி எல்சிலாம் வந்துச்சு, வேற மாதிரி டெக்னாலஜி வந்துச்சு, ரெடியாது. ஆனா அதே எப்படி தெரியுமா, அந்த பழைய பிக்சர் எல்லாம் வெடிச்சிடும். அப்ப வெடிச்சா என்ன செய்யும், சும்மா பாம்பை வெடிக்க சாதாரண இல்ல, இந்த இடத்துல வெடிச்சுன்னா ஒரு 4 பேர் காலி போயிடும். அது சில உள்ள போது கண்ணாடி உள்ள போதும் கண்ணாடி குத்தி காலி போயிடும். உள்ள கேஸ் அந்த கேஸ் உள்ள போவோம், நிறைய பிரச்சனை. ஜிங்க் மாஸ்க் உள்ள போவோம், நிறைய பிரச்சனை. வெடிச்சு செத்துட்டு இருக்காங்க, கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். மழை பெய்ய இடி இடிக்குது, அப்ப கூட அல்லாஹ் பயந்து அல்லாஹ் கடி செலுத்திக்கிட்டு அல்லாஹ் அகைஸ்னா முகைஸ்னா சொல்லக்கூடிய அந்த பண்பு மட்டும் இல்ல, யாரும் மழையை பொழிய செய்யும். அல்லாஹ் அகைஸ்னா அல்லாஹ் அகைஸ்னா துவா செய்ய பண்பு இல்ல. அப்போ உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். யோசிக்கமா இல்லையா? அந்த நேரத்தில் அதை வெடிக்க வைக்கிறான். எப்படி இடி வந்து கரெக்டாக தாக்குது, தாக்கி வெடிக்குது. திருப்பணம் நடந்துச்சு, இதே திருப்பணத்துல வெடிச்சு வீட்டுல புருஷன் முன்னாடி பிள்ளையாக்காங்க. யோசிக்கிற மாட்டாங்க. அப்ப நம்ம இதெல்லாம் அல்லாஹ் சொல்றா, வீட்டுல அல்லாஹ்வுடைய வசனம் ஓதப்படணும், அத்தாட்சி சொல்லப்படணும், கூறப்படணும் சொல்றாங்க. நம்ம வரம்பு என்ன செய்யறோம், கண்ணால சைத்தானுடைய வார்த்தை எல்லாம் உள்ள கொண்டு வர்றோம். அல்லாஹ்வுடைய வார்த்தை கொண்டு வர உட்படல. இன்னல்லாஹ் கான தீவன் சமீரா, அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் முன்னறிவாளன், அல்லாஹ் முன்னறிவாளன், ஒவ்வொன்றையும் அறிகிறான்.
நீங்க என்ன நோக்கத்துக்காக டிவி வச்சிருக்கிறீங்க, எந்த நோக்கத்துக்காக பாக்குறீங்க, என்ன செயல்பட்டு அதை அஞ்சுட்டே இருக்கலாம். எனவே சோதரர்களே, எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் பெண்களை தவறான வழிக்கு நீங்கள் அழைத்து சென்று விடாதீர்கள், வழிகாட்டாதீர்கள். கேள்வி விஷயத்துல ஆண்களை நான் குறை சொல்லவே முடியாது, குறை சொல்ல மாட்டேன். பெண்கள் தான் முழுக்க 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 காரணம். ஆனா கேபிள மாற்றீங்கன்னு சொன்னா கூட கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கலாம்ல, நல்லா சேனல பார்க்கலாம்ல, கட்டுப்பாடா இருக்கலாம்ல. மாற்றே இருக்காங்க சீரியல் பார்க்கறதுக்கு தான். அந்த சீரியல்ல வந்து பெண்கள் அழகா சித்தத்தை காட்டுவான். மாமியாரை எப்படி கொலை செய்து மருமக திட்டம் போடுறது, மருமக எப்படி கொலை செய்து மாமியார் திட்டம் போடுறது, நாத்தனாரை தீட்டு கட்டுறது, ஆறு வச்சு அடிக்கிறது, பணம் கொடுத்து அடிக்கிறது, ராட்சசி, மிருகம், டிராகுலா, ரத்த காட்டேரி இப்படி காட்டுற பொம்பளை. புதிய பொம்பளை காட்டுமா, பொம்பளை அழுதுட்டே சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொம்பளை அழுதுறதே பொம்பளை. கொஞ்ச காலம் நினைச்சோமே பொம்பளை சிரிச்சுட்டு இருப்பா, ஆண்கள் வாங்கிட்டு இருப்பா, அப்படி காமிச்சான். இப்ப சீரியல் எப்படி காட்டினா பொம்பளை வச்சுனா குழந்தை ஆம்பளை கொண்டு பிள்ளை கொண்டுருவோம். ஆம்பளை வந்து அந்த காசு தாங்க மாட்டா வீட்டு ஓடி போயிடும். இப்படிதான் சீரியல் காட்டிட்டு இருக்கான். அப்ப கூட உணர்வு வரல, நான் இதெல்லாம் விட்டுருக்கேன், வாழ்க்கைதான் விட்டுருக்கேன், இது ஒரு வகை இருக்கட்டும். குறைஞ்ச வச்சு உணர்வு வரலையாங்க, என்ன மாதிரி காட்டுறான். ஆனா நம்ம அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, நம்ம எப்படியா குழந்தையா இருக்கிறோம், நம்ம எப்படியா இது அப்படி இல்ல மாற்றலாம். நாட்டில் இப்படி தாண்டி ஆகும் அடுத்து அதை பார்த்து பிளாக் பண்ணிடுறது. நம்ம வீட்டு நடக்குது இல்ல, ஒருவேளை நம்ம மாமியை இதை பார்த்துட்டு அவன் செஞ்சிருப்பாளோ இப்படி யோசிக்கிறது. நம்ம சோதரர்களே, இதெல்லாம் நஜீஸ், இதை ஒதுக்குங்கள், உங்கள் பெண்களை ஒதுக்குங்கள். நேரமாகி விட்டது, இன்ஷா அல்லாஹ் இதனை மிச்ச போய் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஆக சோதரர்களே, எந்த காரணத்தை கொண்டும் தீய கலாச்சாரத்தை உருவாக்கிவிடக் கூடாது. இஸ்லாமிய கலாச்சாரம் உயர்வானது, சிறந்தது, முழுமையானது, முழுமையான தீர்வை தரக்கூடியது. இந்த உலகம் இருக்கும் வரை இஸ்லாமிய கலாச்சாரம் அது ஒன்றுதான் மனித குலத்திற்கு முழுமையான தீர்வை தரும். அந்த தீர்வை நாம் கையில் வைத்துக் கொண்டு, அந்த ஒரு சத்தியத்தை கையில் வைத்துக் கொண்டு நாம் ஏன் நஜீஸ்களை தேடி அடைய வேண்டும், நோக்கி போவதை யோசிக்க சோதரர்களே. அல்லாஹ் தஆலா பேசியபடி வாழ்வதற்கு உங்களுக்கு பரிசு செய்வாராக. வாக்குறுத்தாவானா அலைஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சோதரர்களே, ஒரு அறிவிப்பு, அல்ஹுதா திருச்சியில் இருக்கக்கூடிய அனாதைகளுக்கு அறிவிப்பாங்க. உங்களுக்கு தெரியும், அங்கே நல்ல சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. அல்லாவுடைய இருக்கிற தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அங்கதான் அனாதைகள் வித்தியாசப்படுத்தாமல் நடத்தக்கூடியது நம்ம நிறுவனம் நடத்தக்கூடிய நம்ம அமைப்பு பிரான்ஸ்ல பின்பற்றக்கூடிய அமைப்பு நடத்தக்கூடிய நிறுவனங்கள் தான் இருக்குது. அதுல ஒண்ணுதான் அல்ஹுதா திருச்சி. சிறப்பாக நடந்துகிட்டு பல பேர் அங்கிருந்து வெளியே வந்து பெரிய பெரிய போஸ்டிங்லாம் இருக்கிறாங்க. அல்லாவுடைய இருக்கிற அந்த அளவுக்கு படிச்சு உருவாக்கிருக்காங்க. அவங்களுக்காக வந்து வசூல் பண்ண வந்திருக்காங்க. உங்களால என்ன முடியுமோ அதை அவங்க பேசி என்ன முடியுமோன்னு சொன்னா ஒரு ரூபா முடியும் சொல்லிக்கிறாங்க. என்ன அதிகமா செய்ய முடியுமோ நீங்க செய்யுங்க. இப்ப செய்ய முடியலையா, நாளைக்கு செய்யறதா சொல்லுங்க, வாங்க கொடுங்க, அடுத்து கொடுத்து விடுங்க. மாசம் மாசம் வர்றாங்க. நம்ம நோய் பரிகாசத்துல வந்து ஒவ்வொரு மாசம் 3ஆம் வாரம் வந்து என்ன செய்யறாங்க, வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொடுத்தா அப்படின்னு இருக்கிறோம். நீங்க தான் உங்களுடைய பங்களிப்பு